துலாம் ராசிக்காரர்களுக்கான சித்தர்கள் சொன்ன துலாம் ராசிக்காரர்கள் இந்த முருகனை சூட்சமமா வழிபட்டா எல்லா விஷயங்களையும் வெற்றி பெறலாம். அப்பேற்பட்ட சித்தர்கள் வழிகாட்டின முருக கடவுள் எந்த முருக கடவுள்? துலாம் தான் காலபுருஷனுக்குன்னு சொல்லுவாங்க. மேஷத்துலேருந்து என்ன வந்து 7ஆம் இடம். அப்போ இந்த 7ங்கிறது வந்து வசீகரமான ஒரு கட்டம். அந்த 7ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் பிற்பாதியும் நல்லா இருக்கும், முற்பாதியும் நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஓகே. அப்போ அந்த பிற்பாதி பலன் அப்படிங்கிறது பார்க்குறதே வந்து 7ஆம் இடம் தான். அப்போ அந்த 7ங்கிற இடம் துலாம் வந்து தராசு. அப்போது அவங்க எப்போவுமே வந்து அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத கரெக்டாக இருக்கணும் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் நிறைய போராட்டம் வரும். அப்போ இந்த போராட்டமான வாழ்க்கைக்கு திருப்போரூர் திருப்போரூர் முருகன். முருகன். அப்போ இந்த திருப்போரூர் முருகன் வந்து இவங்களுக்கு என்ன வசீகரத்தை கொடுப்பாங்க அப்படின்னா ஆளுமை திறனை கொடுப்பாங்க. ஒரு கணவன் சரியில்லைன்னா அந்த கணவனை திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்களும் கணவனும் சேர்ந்து வாழக்கூடிய தன்மைக்கு அவங்க அந்த திருப்போரூர் முருகன் கிட்ட வேண்டிட்டு வந்தால் நல்ல காரியங்கள் நடக்கும். அதிகமாக வந்து உழைக்கிறது வந்து அந்த துலா ராசியில் இருக்கிறவங்க தான். ரொம்ப உழைப்பாங்க. ஒரு நேரம் கூட வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ அந்த துலாம் என்பது வலிமை. ஒரு வீட்டில் வந்து துலா ராசி, நீங்கள் கடக ராசின்னு சொன்னீங்க இல்லையா? இதில் வந்து துலா ராசியில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் யாராவது ரொம்ப டவுனானா இவங்க மேல தூக்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா துலாம் என்பது தராசு, அதோடைய சிம்பிள். எப்போவுமே தூக்கி தூக்கி பிடிப்போம்ல, அப்போ முடியை பிடிச்சி தூக்கும்பாங்க. அந்த காலத்தில் சித்தர்கள் மாந்திரிகர்கள்லாம் முடியை இப்படி பிடிச்சி இழுத்தா எல்லா திருஷ்டியும் போயிடும்பாங்க. அதனுடைய அடிப்படையில் அவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பிடிச்சு கொடுப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தராசு வெள்ளியிலையோ இல்லை ஏதாவது பித்தளையிலையோ சின்ன தராசு ஒரு நல்ல ஒரு பெட்டகமாக அதை வாங்கி அவங்க அலுவலகத்திலையோ இல்லை வீட்லேயோ வச்சா அவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக அது வேலை செய்யும்.